ரொம்ப குட்டி வயசில் நான் வந்து பூரி வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்படின்னா, ஒரு கடையில் வந்து எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். ஒரு பூரி அண்ட் நடுவில் வந்து மசாலாலாம் வச்சு, அதுக்கு மேலே இன்னொரு பூரியை வச்சு அவங்க கட்டி கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குற மாதிரி தனியாக குருமா, சட்னி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது நல்லா அந்த மசாலாலாம் பூரியில் ஊறி போய் சாப்பிடவே செம்ம யம்மியாக அப்படி இருக்கும் டேஸ்ட். இப்படி சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த மாதிரி நாங்கள் கடையிலவே பூரி வாங்கிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி பண்ணி திருப்பி கட்டி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி அதை வந்து நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஊறி நாங்கள் முன்னாடி சாப்பிட்ட அந்த ஃபீல் கொண்டு வந்துச்சு. ஸோ என்னோட மெமரிஸை வந்து நான் ரீகெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரையில் காந்தி மியூசியம் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு இந்த பூரியை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். யாராச்சும் இந்த ஸ்விம்மிங் பூல் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.